Good morning student. Advent Christian High School இஞ்சம்பாக்கம். போன ஆன்லைன் கிளாஸ்ல நாம 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் 6வது பாடம் அணுக்கரு இயற்பியல் என்ற புதிய தலைப்பு எடுத்தோம். அதுல நம்ம நிறைய தலைப்புகள்ல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம். அதாவது கதிரியக்கம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, கதிரியக்கத்தினுடைய வரையறைகள் என்ன, கதிரியக்கத்தின் வகைகள் என்ன, அதாவது இயற்கை கதிரியக்கம் மற்றும் செயற்கை கதிரியக்கம் என்றால் என்ன, அடுத்து கதிரியக்கத்தின் அலகுகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். இன்றைய வகுப்புல நாம வேற ஒரு புதிய தலைப்புகளோட நாம பார்க்க போறோம். அதாவது கதிரியக்கத்தினுடைய பயன்கள். அடுத்தது அந்த கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன, கதிரியக்கத்தின் அனுமதிக்கப்பட்ட அளவுகள் என்ன, தடுப்பு முறைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப கதிரியக்கத்தின் பயன்கள் அப்படின்னா, கதிரியக்கம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கதிரியக்க ஐசோடோப்புகளுடைய எண்ணிக்கையானது அதிகமாக கண்டறியப்பட்டது. இப்ப இந்த கதிரியக்க ஐசோடோப்புகள் எப்படியெல்லாம் நமக்கு பயன்படுது அல்லது எந்தெந்த துறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேளாண்மை துறை, மருத்துவத்துறை, தொழிற்சாலை, தொல்லியல் ஆய்வு போன்ற துறைகளில் இந்த கதிரியக்க ஐசோடோப்புகள் நமக்கு பயன்படுகின்றன. ஃபர்ஸ்ட் நாம பார்க்கிறது வேளாண்மை துறை. இப்போ வேளாண்மை துறையில முதல் பயன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதிரியக்க ஐசோடோப்பான பாஸ்பரஸ் 32 பயிர் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு நமக்கு பயன்படுகின்றது. அடுத்த பயன் என்ன அப்படின்னா, பூச்சிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் போன்ற நுண்ணுயிர்களால் நம்முடைய பயிர்களானது கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்கு கதிரியக்க ஐசோடோப்புகள் பயன்படுகின்றன. மூன்றாவது பயன் என்ன அப்படின்னா, இப்ப இந்த கதிரியக்க ஐசோடோப்புகளை பயன்படுத்துவதன் மூலமாக சேமிப்பு கிடங்கில் பாதுகாக்கப்பட்ட உள்ள இந்த தானியங்களானது நீண்ட நாட்கள் அதனுடைய பண்புகள் புது பொலிவுடன் நாம் பயன்படுத்திட முடியும். அடுத்து கடைசியா இருக்கக்கூடிய பயன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைந்த அளவு கதிர்வீச்சை பயன்படுத்துவதன் மூலம் வெங்காயம், உருளைக்கிழங்கை அழுகாமலும் பருப்பு வகைகளான தானியங்கள் சேமிப்பு கிடங்கில் இருக்கும் பொழுது முளைத்து விடாமலும் பாதுகாக்க முடியும். இது நமக்கு கதிரியக்க ஐசோடோப்புகள் வேளாண்மை துறையில் எவ்வாறு பயன்படுகின்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்து என்ன துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருத்துவ துறை. மருத்துவ துறையில கதிரியக்க ஐசோடோப்புகள் 2 முறைகளில் நமக்கு பயன்படுகின்றது. என்ன முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நோய் அறிதல். அதாவது என்ன நோயானது உண்டாகி உள்ளது, அது என்ன நோய் அப்படின்றது கண்டறிவதுதான் முதல் முறையான நோய் அறிதல். இரண்டாவது முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதிரியக்க சிகிச்சை முறை. அதாவது அந்த நோயை குணப்படுத்துவதற்கான சிகிச்சை முறைக்கு தான் பேரு கதிரியக்க சிகிச்சை முறை. இப்போ ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது நோய் அறிதல். முதல் பாயிண்ட், ரத்த சுழற்சியில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை கண்டறிவதற்கு கதிரியக்க ஐசோடோப்புகள் பயன்படுகின்றது. இரண்டாவது, எலும்புகளின் வளர்ச்சிதை மாற்ற குறைபாட்டை கண்டறியவும் பயன்படுகின்றது. மூன்றாவது பாத்தீங்கன்னா, மூளையில் உள்ள கட்டிகளை கண்டறிவதற்கு இந்த கதிரியக்க ஐசோடோப்புகள் பயன்படுது. இந்த நோய் அறிதல் முறையில என்னென்ன கனிமத்தினுடைய கதிரியக்க ஐசோடோப்புகள் பயன்படுகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், சல்பர். இந்த தனிமங்களுடைய கதிரியக்க ஐசோடோப்புகள் தான் நமக்கு நோயை கண்டறிவதற்கு பயன்படுகின்றது. அடுத்து இரண்டாவது முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதிரியக்க சிகிச்சை முறை. இவை நோய் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த நோயை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்றது நமக்கு பயன்படுகின்றது. இதுல ஒரு நமக்கு 6 பயன்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒண்ணு, கதிரியக்க ஐசோடோப்பான சோடியம் 24 இதயம் சீராக செயல்படுவதற்கு நமக்கு பயன்படுகின்றது. இரண்டாவது பயன், கதிரியக்க ஐசோடோப்பான அயோடின் 131 முன்கழுத்து கலரை நோயை குணப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. மூன்றாவது பயன், கதிரியக்க ஐசோடோப்பான இரும்பு 59 இரத்த சோகை நோயை குணப்படுத்தவும் மற்றும் அதை கண்டறியவும் நமக்கு பயன்படுகின்றது. அடுத்து நான்காவது பயன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த ஐசோடோப்பை நம்ம வேளாண்மை துறையில சொல்லியிருக்கோம். அதாவது பயிர் உற்பத்தியை அதிகப்படுத்துதல். எந்த ஐசோடோப்பு?
பாஸ்பரஸ் 32 என்ற ஐசோடோப்பு ஏற்கனவே நம்ம வேளாண்மை துறையில நம்ம பார்த்திருக்கோம். இந்த மருத்துவ துறையிலையும் நமக்கு இந்த கதிரியக்க ஐசோடோப்பான பாஸ்பரஸ் 32 தோல் நோயை குணப்படுத்துவதற்கு பயன்படுகின்றது. 5வது பயன்பாடு கதிரியக்க ஐசோடோப்பான கோபால்ட் 60 மற்றும் தங்கமான 198 என்ற கதிரியக்க ஐசோடோப்பும் தோல் புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு நமக்கு பயன்படுகின்றது. அடுத்த 6வது கடைசியான பயன்பாடு என்ன வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சைக்கு பயன்படக்கூடிய கருவிகளில் உள்ள நுண்கிருமிகளை நீக்கி தூய்மைப்படுத்துவதற்கு கதிரியக்க ஐசோடோப்புகள் நமக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது மருத்துவத்துறையில் கதிரியக்க ஐசோடோப்புகள் எவ்வாறு பயன்படுகின்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன துறைன்னு போலாமா? தொழிற்சாலை துறை. இப்ப தொழிற்சாலை அப்படின்னா உற்பத்தியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அப்ப பொருட்கள் உற்பத்தியின் போது அந்த பொருட்களில் விரிசலோ அல்லது கசிவுகளோ ஏற்பட்டால் அதை கண்டறிவதற்கு கதிரியக்க ஐசோடோப்புகள் பயன்படுகின்றது. அடுத்து என்ன பயன்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த துறையில திட, திரவ, வாயு பொருட்களுடைய அளவுகள் வந்து எவ்வளவு எடுத்து பொருட்களை வந்து உற்பத்தி செய்யணும் அப்படின்றதுக்காகவும் இந்த கதிரியக்க ஐசோடோப்புகள் பயன்படுது. மற்றும் ஒரு பயன்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானூர்தியின் பயணத்தின் போது சுமைகள் லக்கேஜ் எல்லாம் எடுத்து போறோம் இல்லையா, அந்த லக்கேஜ்ல வெடி மருந்துகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத கண்டுபிடிப்பதற்காக கலிபோர்னியம் ஐசோடோப்பு 252 நமக்கு பயன்படுகின்றது. அடுத்த ஒரு முக்கியமான பயன்பாடு அப்படின்றது, நம்ம தொழிற்சாலைக்கு புகைகள்லாம் அதிகமா வரும். அப்ப அந்த புகைகளை உணரும் கண்டுணர்வியாக அமர்சியம் 241 என்ற கதிரியக்க ஐசோடோப்பானது பயன்படுகின்றது. இப்ப நாம் பார்த்துட்டு இருந்த பயன்பாடு எல்லாமே தொழிற்சாலை துறையில் பயன்படக்கூடிய பயன்பாடுகள். அடுத்த துறை என்னன்னு பார்ப்போமா? தொல்லியல் ஆய்வு. இந்த தொல்லியல் ஆய்வுல எது நமக்கு பயன்படுது அப்படின்னா, கதிரியக்க கார்பனானது நமக்கு பயன்படுகின்றது. அப்போ கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு என்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக பூமியினுடைய வயது, அடுத்து நமக்கு படிம பொருட்களுடைய வயது, நினைவிடங்கள், பழங்கால ஓவியங்கள் ஆகியவற்றினுடைய வயதுகளை நம்மால் கண்டறிய முடியும். இது எப்படி வந்து இந்த வயதை கண்டறியறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொருட்களில் உள்ள கதிரியக்க கார்பனின் அளவை கொண்டு அவற்றினுடைய வயதானது கணிக்கப்படுகின்றது. நம்ம இவ்வளவு நேரம் எதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம்? கதிரியக்கத்தினுடைய பயன்பாடுகள் என்னென்ன துறைகள்? வேளாண்மை துறை, மருத்துவத்துறை, தொழிற்சாலை துறை, தொல்லியல் ஆய்வு ஆகியவற்றில் கதிரியக்க ஐசோடோப்புகளானது எவ்வாறு பயன்படுகின்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமானது. உங்களுக்கே தெரியும், நம்ம சூரியனுடைய கதிர்வீச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த சூரியனுடைய கதிர்வீச்சால நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுவது இல்லை. காரணம், அந்த கதிர்வீச்சின் செறிவு மிக குறைவாக இருப்பதன் காரணமாக நமக்கு அந்த கதிர்வீச்சுகளால் எந்த பாதிப்பும் இல்லை. வேற எந்த பொருட்கள் இருந்தெல்லாம் இயற்கையாக கதிர்வீச்சுகள் வெளிவருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண், பாறை. அடுத்தது வீட்டு உபயோக பொருட்களான தொலைக்காட்சி, தொலைபேசி, நுண்ணலை அடுப்பு ஆகியவற்றிலிருந்தும் கதிர்வீச்சுகள் வெளிவருகின்றது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல மருத்துவத்துறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸ்ரே வந்து எடுக்கிறதுக்கு போறோம் இல்லையா, அங்கிருந்து வரக்கூடிய எக்ஸ் கதிர்களும் அது நமக்கு கதிர்வீச்சுக்களை வெளியிடக்கூடிய ஒரு மூலமாக உள்ளது. ஆனால் இவற்றிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகளுடைய செறிவு மிக குறைவாக இருப்பதன் காரணமாக நம்ம மனித குலத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுவது இல்லை. சரி, எப்படி வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதிரியக்க ஆய்வுகளானது வளிமண்டலத்திலும் பூமிக்கடியிலும் நமக்கு ஏற்படுகின்றது. அங்கிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சானது மனிதனால் உருவாக்கப்பட்ட 2ஆம் நிலை கதிரியக்க மூலமாக கருதப்படுகின்றது. இன்னொன்னு, அந்த கதிரியக்க நிகழ்வுகள் மனிதன் வந்து கவனக்குறைவு இல்லாமல் பாதுகாப்பின்றி அதை நாம் கையாளும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சானது மனிதனுக்கு அதிக பாதிப்பை உண்டாக்கக்கூடியதாக உள்ளது. மேலும் அந்த கதிரியக்கமானது நடைபெறக்கூடிய இடங்களில் நீண்ட காலம் பணிபுரிபவர்களுக்கு வந்து உடல்நிலை சீர்கேடு ஏற்படுவதோடு டிஎன்ஏவில் மாற்றங்களை உண்டாக்கி
மரபில் நோய்களையும் நமக்கு உண்டாகும். அப்போ கதிர்வீச்சால ஏதோ நமக்கு பாதிப்பு இருக்கு, குறைந்த அளவு அப்படின்னும் போது பாதிப்பு இல்லை அப்படின்ட்டும், அந்த கதிர்வீச்சினுடைய அளவு அல்லது தீவிரம் வந்து அதிகமாக இருக்கும்போது பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன அனுமதிக்கப்பட்ட அளவா இருந்ததுன்னா நமக்கு பாதிப்பு உண்டாகும் உண்டாகாது அப்படின்ட்டு அறிவியல் வந்து சொல்லியிருக்காங்க. பன்னாட்டு கதிர்வீச்சு பாதுகாப்பு கழகமானது இதுக்கான ஒரு அளவீடு வந்து சொல்லியிருக்கு. அது என்ன அளவீடுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருடத்துல 20 மில்லி சிவர்ட் அப்படின்ற அளவில் கதிர்வீச்சானது இருக்கும்பொழுது நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இதையே வந்து அவங்க ரேண்டன் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வாரத்தில் 100 மில்லி ரேண்டன் அளவில் கதிர்வீச்சின் அளவானது இருக்கும் பொழுது நம் உடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்து அவங்க சொல்லியிருக்கிறது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவு சொல்லியிருக்காங்க. 100 ரேண்டன், முன்னாடி நம்ம 100 மில்லின்னு சொன்னோம், ஆனா இங்க இவங்க சொல்றது 100 ரேண்டனாக இருக்கும் பொழுது அதிக பாதிப்பான இரத்த புற்றுநோயை ஏற்படுத்துகின்றது. அதாவது இரத்த புற்றுநோய்னா இரத்த சிவப்பணுக்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கதிர்வீச்சானது தீவிரம் மிகுந்ததாக இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்து இன்னொன்னு லாஸ்டா சொல்லியிருக்கிறது 600 ரேண்டன் ஆனது இருக்கும் பொழுது உயிர் இழப்பே மனிதனுக்கு ஏற்படும் அப்படின்றதுதான் இந்த பன்னாட்டு கதிரியக்க பாதுகாப்பு கழகத்தால் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்ற கதிர்வீச்சினுடைய அளவுகள். சரி, இப்போ இந்த அளவுகள் சொல்லியாச்சு, இதனால நமக்கு பாதிப்பு ஏற்படும், இந்த அளவுல இருந்தா நமக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னும் போது எப்படி அதுல இருந்து அந்த கதிர்வீச்சு நிகழ்வானது நடைபெறக்கூடிய இடங்களில் பணிபுரிபவர்கள் எவ்வாறு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதாவது தடுப்பு வழிமுறைகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வழிமுறை, முதல்ல அந்த கதிரியக்க பொருளை வந்து நம்ம என்ன செய்யணும், பாதுகாப்பாக வைக்கணும். அப்ப அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, காரியத்தாலான கொள்கலனில் அந்த கதிரியக்க பொருட்களானது வைக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அந்த இடங்களில் பணிபுரிபவர்கள் காரியத்தாலான கை உறைகளை போடணும். அதே மாதிரி காரியத்தாலான மேல் ஆடைகளை வந்து அவங்க அணிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கதிரியக்க நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் அங்க என்ன செய்யக்கூடாதுன்னா உணவு அருந்த கூடாது. அடுத்து வேற என்ன தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளலாம் அப்படின்னா, நேரடியாக கதிரியக்க பொருட்களை கையால் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அப்ப அவர்கள் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக அந்த கதிரியக்க பொருட்களை அவர்கள் இயக்க வேண்டும். அடுத்து இன்னொன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, டோசிமீட்டர் அப்படின்ற ஒரு கருவியை பத்தி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த டோசிமீட்டர் என்ற கருவியானது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதிர்வீச்சின் அளவை நமக்கு கண்டறிந்து சொல்வதற்காக இந்த டோசிமீட்டர் கருவியானது பயன்படுகின்றது. அப்போ கதிரியக்க பொருட்களை இயக்கக்கூடிய இடங்களில் பணிபுரிபவர்கள் என்ன கருவியை வந்து அணிந்து கொண்டு இருக்க வேண்டும், டோசிமீட்டர் என்ற கருவியை வந்து அணிந்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த கருவியானது உடனுக்குடனே அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கதிர்வீச்சின் அளவை நமக்கு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம், கதிர்வீச்சினால நமக்கு ஏதாவது பாதிப்புகள் உண்டா, பாதிக்கக்கூடிய அளவுக்கு கதிர்வீச்சின் அளவுகள் வந்து எவ்வளவு இருக்கணும், அதுல இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான தடுப்பு வழிமுறைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்ப இன்னைக்கு பாடப்பிரிவுல நம்ம கதிரியக்கத்தினுடைய பயன்கள், கதிர்வீச்சிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான தடுப்பு முறைகளை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ மாணவர்களே, சயின்ஸ் புக் எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 88, சிறுவனா பகுதியை எடுங்க. அதுல 1ல இருந்து 9 வரைக்கும் கேள்விகள் இருக்கும். நீங்க எனக்கு படிச்சு டெஸ்ட் எழுத வேண்டிய கேள்விகள் 5ல இருந்து 9 கேள்விகள், மொத்தம் 5 கேள்விகள் படிச்சு டெஸ்ட் எழுதி என்னுடைய நம்பருக்கு நீங்க அனுப்பிச்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி டெஸ்ட் எழுதி நிறைய மாணவர்கள் என் நம்பருக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி.